வணக்கம் மக்களே. இன்றைக்கி கைவினை களஞ்சியம் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ப்ரோக்ராமில் நிறையா கை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி நம்ம களிமண்ணை வச்சு ஆர்டிஸ்டிக் பாட்ரி ட்ரைனிங் அகாடமிலேருந்து நான் உங்களுக்கு இதை என்ன செய்ய போகிறோம் களிமண்ணில் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். களிமண்ணுங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் சம்மர் சீசன் அப்படிங்கும்போது இன்னும் நல்லது. இந்த களிமண் நிறைய விதமான களிமண் இருக்குது. வெள்ளை களிமண், கருப்பு களிமண், சிவப்பு களிமண், பிங்க் களிமண். இதெல்லாம் நீங்கள் ஆர்டிஸ்டிக் பாட்ரி ட்ரைனிங் அகாடமியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் எப்படி செய்யலாம் அப்படின்னு கற்றுக் கொடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த களிமண்ணை வச்சுருக்கேன்னா இவ்வளோ களிமண் இருக்குது. இதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து இந்த களிமண்ணை இப்படி முதல்ல மேஷ் பண்ணிக்கிறேன். மேஷ்னால் எப்படி உருட்டி இதில் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல், காற்றோட்டம் இல்லாமல் ஒரு வாட்டி மேஷ் பண்ணிக்கிறோம். இப்படி நல்லா செய்யும்போது உங்கள் கைக்கு எக்ஸஸ் ஹீட், உடம்பில் இருக்கிற சூடு எல்லாம் வெளியே போயிடும். இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் எடுக்கவே வேண்டாம். எப்படி பாருங்கள், களிமண் பஞ்சபூதங்களில் ஒன்று. இந்த களிமண் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இது கைக்கும் எக்ஸசைஸ். இப்படி பண்ணுங்க, அப்புறம் இதை இப்படி உருட்டுங்க, அப்புறம் திருப்பி இப்படி உருட்டுங்க. உருட்டின உடனே ஒரு பதம் வந்துடும். அந்த பதம் வந்த உடனே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இப்படி வச்சுருக்கேன் ஒரு ஷேப்பு. ஓகே, இதை பெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இப்படி ஒரு பேர்டு, ஒரு இதோட வாய், மூக்கு இதெல்லாம் இதில் இப்படி வரும். ஓகே, இப்போ பாருங்கள், வெறும் களிமண் வச்சுருந்தோம். இப்போ அந்த களிமண்ணில் இப்படி நம்ம செஞ்சு செதுக்கி கையால் இப்படி வச்சுட்டோம். அடுத்தது நம்ம இந்த களிமண் இருக்கு இல்லையா, இந்த களிமண்ணை நல்லா திருப்பியும் மேஷ் பண்ணி இப்படி பிசைஞ்சு இப்போது ஒரு விரலால் இப்படி உள்ள ஓட்டை பண்ணிப்போம். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். இது உடம்பு, ஒரு பேர்டு பண்ணுறோம், அந்த பேர்டோட உடம்பு. ஓகே, இதை இப்படி வச்சுருவோம். இப்போ இதோட வடிவு அமைப்பு தெரியறதா உங்களுக்கு? ஒரு பேர்டு அப்படின்னு வடிவம் தெரியறது. இப்போ அதே மாதிரி இந்த டெயில் போர்ஷனை செய்வோம். உள்ளேயும் கொஞ்சம் க்ளீனாக பண்ணணும். அதனால் இதை க்ளீனாக நசுக்கி விட்டுப்போம். அப்படி இது பேர் ஸ்கல்ப்டிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இப்போ நம்ம ஸ்கல்ப்டிங் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இது முடிச்சாச்சு. இப்போது கீழ் போர்ஷனையும் பண்ணணும். இப்போ கீழ் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் களிமண்ணை வச்சு நல்லா மேஷ் பண்ணி, எப்போவுமே மேஷ் பண்ணி பண்ணும்போது அந்த அதில் ஏதான கல், மண், ஏதான எக்ஸஸ் ஏதான இருந்ததுன்னா அது வெளியில் வந்துடும். அதை அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இது ஒரு வடிவமைப்பு வந்திருக்கு. இப்போ இதை நான் முன்னாடி பண்ணியிருக்கேன். ஓகே, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். உள்ளே இந்த பேர்டுக்குள்ளே நீங்கள் கீ செயின்ஸ், உங்களோட கீ செயின், வீட்டு கீ செயின் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா சேஃப்டி பின் வச்சுக்கலாம். இல்லை ஏதான ஒரு பொருள், காயின்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். அது ஒரு யூட்டிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம கண்ணு கொடுக்கணும். கண்ணுக்கு நம்ம சும்மா 2 டாட் வச்சுட்டு போகலாம். பட் எனக்கு இதில் டாட்டை விட
வேறு ஒன்று வித்தியாசமாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த இடம்லாம் ஸ்மூதன் பண்ணிடுறேன். இந்த இடம்லாம் பாருங்கள், ஒரு விரலால் இப்படி ஸ்மூதன் பண்ணிக்கோங்க. ஸ்மூதன் பண்ணின பிறகு இந்த பக்கத்தில் தெரியறதா ஸ்மூதன் பண்ணினது? நல்லா வெண்ணெய் மாதிரி ஸ்மூதன் பண்ண பிறகு பேரிச்சம்பழத்தில் நம்ம சாப்பிடும்போது இந்த மேல் பகுதியில் ஒரு பூ மாதிரி இருக்கும். அந்த பூவை அந்த பேரிச்சம்பழத்துலேருந்து எடுத்துருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இந்த வந்து இது காஞ்சி இருக்கும், அப்படியே இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பூவை வந்து அப்படியே நீங்கள் கண்ணுக்கு வைக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஆஃப்டர் ஆல் வந்து நம்ம தூக்கி போடுற பொருள் தான், ஆனால் கண்ணுக்கு இது வச்ச உடனே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் வச்சுடுறோம். கரெக்டாக ஆங்கிள் பார்த்து வைங்க. இந்த பேர்டு வந்து உங்களுக்கு நன்னா நிற்கிறதுக்கு ஒரு நியர்லி ஒரு 1/2 hour to 45 minutes ஆகும் காயறதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை கிளேயை வந்து பத்திரமா ஒரு மூலையில் வெயில் படாத இடத்துல வைக்கணும். வெயில் படுற இடத்துல வச்சிங்கன்னால் உங்களுக்கு வந்து இது கிராக் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இதையே வந்து முன்னாடி பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கத்திரிக்கோல் என்ன வேணால் வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு எதானு வளையல் அந்த மாதிரி எதானு வைக்கணுன்னா கூட நீங்கள் எடுத்து அதில் அப்படி வைக்கலாம். ஜம்முன்னு நிற்கும். ஹோல்டர் அப்படி வேணும்னா உங்கள் செல்ஃபோனை கூட வைக்கலாம், நல்லா தாங்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் யூட்டிலிட்டி ஐட்டம்ஸ் பண்ணினீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் மண் பொருளில் பண்ணால் அதுக்கு வேல்யூ அதிகம். இது வந்து கரைஞ்சி போச்சுன்னா பூமிக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூமிக்கு அது நாசம்தான். ஸோ பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுங்கள். த பாம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் அதுதான் சொல்கிறோம். பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், ஈகோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸோட வாழ கற்றுக்கோங்க. வணக்கம், நன்றி.